ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிசா ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிசா ஹாப்பி குக்கிங்கில் ஒரு க்ரீமியான பாஸ்தா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப க்ரீமியாக டேஸ்டாக சீஸியாக இருக்கும். வாங்க, இது செய்கிறதுக்கும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு ஒரு 4 பல்லு பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணி பூண்டு லைட்டாக நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா சேர்த்துட்டு அந்த பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த கெட்டி பதமும் இல்லாமல் நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி க்ரீம் டைப்க்கு வந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓரிகானோ சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ ஓரளவுக்கு திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும் போது நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்க சோளம் எடுத்திருக்கேன், ஸ்வீட் கார்ன். இது லைட்டா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பாஸ்தா இதையும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு சோளமும் 1/2 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த க்ரீமோட இது நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல என்ன பண்ணிக்கலாம், எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்த பிறகு 3 ஸ்லைஸ்டு சீஸை நான் இதுல சேர்த்திருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன சீஸ் விருப்பமோ ஆட் பண்ணிக்கலாம். மொசரல்லா சீஸ் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான். சீஸ் சேர்த்துட்டு சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரணும். ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்தா போதும். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான க்ரீமியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியனும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுட்டு கொஞ்சமா ஓரிகானோ மேல தூவிட்டு சர்வ் பண்ணி பாருங்க. ஒரு அருமையான ஈவினிங்ல சாப்பிட்றதுக்கு கிட்ஸுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா எம்மையா இருக்கும். செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான், சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் டைம்ல பசங்களுக்கு இந்த மாதிரி எப்பயாவது ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.